மதங்களையும் மதிக்கின்ற ஒரு தலைவராக ලෙන්කා ERC80 ඉලෙක්ට්‍රික් ස්කූටරේ සමග බැටරි වදයෙන් නිදහස් වෙන්න. பிரேமதாச அவர்கள் யாழ்ப்பாணம் தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரை அதே போல சிங்கள தமிழ் முஸ்லிம் கத்தோலிக்க எல்லா மலையகம் எல்லா பாடசாலைகளுக்கும் உதவி செய்த ஒருவர். எனவே அவ்வாறு போய் உதவி செய்த ஒருவரை நாங்கள் நிராகரிப்பதா அல்லது எதிர்க்கட்சியிலே சஜிதை போலதான் அனுரகுமாரவும் இருந்திருக்கிறார், அவ்வாறு எந்த ஒரு உதவியும் செய்ததாக நாங்கள் அறியவில்லை. எனவே மாற்றம் தேவை என்று சொல்லுகிற ஒரு சிலர் இன்று அனுபவோடு நிற்கிறார்கள், ஜேவிபியோடு நிற்கிறார்கள். எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. கோட்டாவுடைய கோட்டாவுடைய ஆட்சியிலே 2 வருடத்தில் பொருளாதாரம் சீரழிந்து போலிங் யுகம் வந்தது. அதே போலதான் ஒரு பிரதேச சபையை கூட ஆளாத அல்லது எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஜேவிபி நிலத்திலே இந்த நாட்டை கொடுத்தால் இந்த நாடு 6 மாதங்கள் கூட முன்னோக்கி செல்லும் என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவே ஒரு மோசமான நிலையை, மோசமான நாட்டுடைய பொருளாதாரத்தை எமக்கு தேவையா அல்லது இந்த இடத்திலிருந்து நல்ல முறையிலே கட்டி எழுப்பக்கூடிய ஆளுமையுள்ள டாக்டர் ஹர்ஷ, அதே போல கபீர் ஹசீம், ஈரான் போன்ற பொருளாதார நிபுணர்கள் இன்று வீழ்ந்திருக்கின்ற இந்த பொருளாதாரத்தை எவ்வாறு வேகமாக கட்டி எழுப்பலாம் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை சமூகங்கள், சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைமைகள், கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே நியாயமான நேர்மையான எல்லா மக்களையும் எல்லா மதங்களையும் மதிக்கின்ற ஒரு தலைவராக இவர் சஜித் பிரேமதாசா செயல்படுவார். எனவே அவருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. දසත සිසාරා විශ්වාසයේ සන්නාමය දසත නිවස්. දවසේ දසත පැතිරුණු පුවත් ඇසිල්ලෙන් දැනගන්න දසත YouTube නාලිකාව සබස්ක්‍රයිබ් කරන්න.